ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. இது வந்து ஒரு 3 வாட் ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒயரு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், இதெல்லாம் நம்ம ஸ்பீக்கர் செய்ய போகிறோம். அடுத்து வந்து ஒரு டிசி அடாப்டர் எடுத்துங்க. இதுதான் சப்ளை கொடுக்குறதுக்கு. இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம் வாங்க. ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து அவுட் வர லெஃப்ட்டு, ரைட்டு, கிரவுண்டு அந்த 3 லேயருக்கு வயர் கொடுங்க. அப்புறம் கொடுக்குறோம் பாருங்கள். அது வந்து லெஃப்ட்டு, அடுத்தது வந்து கிரவுண்டு கொடுக்க போகிறோம். அடுத்த வயர் வந்து ரைட்டு. அது ஒரு 3 வயரு, லெஃப்ட்டு, ரைட்டு, கிரவுண்டு. இதுதான் ப்ளூடூத் சிப்லேருந்து வர அவுட்புட்டு, ஆடியோ அவுட்புட்டு. அடுத்த வந்து அதுக்கு வந்து ஒரு 5 வோல்ட் சப்ளை கொடுக்கணும். அதுக்கு அங்கே கொடுத்துக்குறாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துக்குறாங்க. அது பாசிட்டிவில் ரெட்டு, நெகட்டிவில் பிளாக்கு. ப்ளூடூத்லேருந்து வர அவுட்புட் எல்லாத்துக்கும் நம்ம இது வயர் கொடுத்துட்டோம். இப்போ அது எதாவது டவுட் இருந்தால் பார்த்துங்க. அதில் இப்போ அதுலேருந்து வர அவுட்புட்டை அப்படியே ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில் கொடுக்க போகிறோம். லெஃப்ட்டு, ரைட்டு, கிரவுண்டு. இப்போ நம்ம லெஃப்ட்டு கொடுக்குறோம். அடுத்த வந்து கிரவுண்டு, அடுத்த வந்து ரைட்டு. இப்போ அடுத்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் பேரலாக கொடுக்குறோம். அதனால தான் அதில் சால்ட்ரிங் பண்ணுறோம். கொடுத்துட்டோம், பார்த்துங்க. அப்படியே அதுலேருந்து வர 5 வயர் அப்படியே இதில் கொடுத்துட்டோம், ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில். கனெக்ஷன் பார்த்துங்க. அடுத்தது வந்து நம்ம டிசி சாக்கெட்டில் இப்போ வயர் கனெக்ஷன் கொடுத்துங்க, சால்ட்ரிங் பண்ணி வச்சுருங்க. வந்து நெகட்டிவ் கனெக்ஷன் கொடுத்துரும். அடுத்து வந்து பாசிட்டிவ் கீழே கொடுக்கணும், அதையும் சால்ட்ரிங் பண்ணிடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுலேருந்து வெளியே எடுத்தாச்சு. அதில் ஒயர் கொடுத்து வெளில வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிறோம். அடுத்து வந்து ஸ்பீக்கர் சால்ட்ரிங் பண்ணுறோம். அதேமாதிரி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ். இது பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்த்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்தது நல்லது. சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோம். அது ஒரு 3 வாட் ஸ்பீக்கரு, 4 ohms. இதோட விலை வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா வரும். இது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸு. இதெல்லாம் நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்பீக்கரை வச்சு அதை நட்டு போகிறதுக்காக அந்த ஹோல்ஸ் போட்டுருங்க. நான் இப்போ வந்து சால்ட்ரிங் வச்சு தான் ஹோல்ஸ் போடுறேன். ரெண்டு ஹோல்ஸும் போடுறேன், 4 தான் தேவையில்லை, இது 2 கரெக்டாக இருக்கும். வந்து நம்ம ஸ்பீக்கரை கட் பண்ணி எடுக்கணும், அந்த பாக்ஸை ரவுண்டாக. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெட்டு போட்டு முடிக்கணும் தரோம். இது கொஞ்சம் பெரிய நெட் ஆகுது, என்கிட்ட சின்ன நெட் எதுவும் இல்லை, அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டு கொடுக்குறேன். அதெல்லாம் நட்டு போட்டு முடிக்காச்சு. நம்ம பார்த்தா வந்து அந்த ப்ளூடூத் சிப்பையும் ஆடியோ ஆம்ப்ளிஃபையரையும் அதில் வைக்கணும். அப்புறம் வந்து டிசி அடாப்டர் ஒட்டி வைக்கணும். இப்போ அதான் பண்ணுறேன். டிசி அடாப்டர் வந்து அதில் ஃபெவிக்விக்கு போட்டு ஓட்டுறேன். நான் என்கிட்ட அதான் இருக்குது, அதனால் ஓட்டுறேன். ஒட்டுறோம் பாருங்க, நல்லா ஒட்டியாச்சு. கொஞ்சம் லைட்டாக மேலே ஃபெவிக்விக் தடவிடுங்க.
இப்போ அடுத்தது தான் அந்த ப்ளூடூத் சிப்பையும் ஆடியோ ஆம்பிளிஃபையரையும் அதில் ஒட்டணும். ப்ளூடூத் வந்து கொஞ்சம் வெளில கிட்ட வர மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் இது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் அந்த கேப்புக்கு நேராக வச்சுக்கிறேன், இன்னும் அதுமாரி ஏதாவது வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு டபுள் சைட் டேப் வச்சு தான் ஒட்ட போகிறேன். டபுள் சைட் டேப் போட்டுட்டேன். இப்போ ப்ளூடூத்துக்கு வச்சிட்டோம். இப்போ அந்த ஆம்புக்கு அந்த கரெக்டாக அந்த இடத்த பார்த்து அதை ஒட்டிக்கும், மார்க் பண்ணுற மாதிரி பிளேடை வச்சு. அப்புறம் வெட்டி அதில் விட்டுற வேண்டியது அந்த இடத்துல. பாருங்கள், இப்போ அந்த மேலே இருக்கிற கவரை பிச்சுட்டு நம்ம ஒட்டிட வேண்டியது. அவ்வளோதான், ஒட்டிட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் தான் சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஆம்பிளிஃபையரில் அவுட்டுன்னு கொடுத்துக்கிற இடத்துல தான் கொடுக்க போகிறோம். வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், அவுட். அதில் சால்ட்ரிங் பண்ணுறேங்க ஸ்பீக்கர் வயரை. நெகட்டிவ் கொடுத்துட்டோம், சால்ட்ரிங் பண்ணியாச்சு. வந்து பாசிட்டிவ் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அது வந்து டிசி 5 வோல்ட் வரது தான் கொடுக்கணும். அது வந்து நம்ம ஆம்பிளிஃபையர் போர்ட்லேயே கொடுத்துடலாம், அப்போ தான் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் பவர் போகும். 5 வோல்ட் பாசிட்டிவ் கொடுத்துரும். அடுத்து வந்து நெகட்டிவ் 5 வோல்ட்டு. அப்படியே அந்த பிளாக்லெஸ் நெகட்டிவில் கனெக்ஷன் கொடுத்துரும். அவ்வளோதான், கனெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. பார்த்துருங்க ஒரு வாட்டி. அவ்வளோதான், அந்த வயர்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி பாக்ஸை மூடிடலாம். பாக்ஸை மூடியாச்சு. அந்த பாக்ஸு ஸ்க்ரூ போட்டு முடிக்கிட்டு பாக்ஸை முடியாச்சு. பாக்ஸில் ஸ்க்ரூ போட்டு முடிக்கலாம் பாக்ஸை. ரெண்டு ஸ்க்ரூ தான் போடணும் பாக்ஸில். அவ்வளோதான், ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அதை செக் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அதான் சப்ளை 5 வோல்ட் கொடுத்தாச்சு. இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணி அதை பேர் பண்ணோம். ரீஃப்ரெஷ் கொடுத்தோன்னே அது வந்தது பாருங்கள், ப்ளூடூத் 3.0 ப்ளூடூத். அதை கொடுத்து பேரிங் ஆகுது. அலோ கொடுத்துருங்க, கனெக்ட் ஆகிட்டு. NCS டிஜே சாங் நான் வச்சுறேன். NCS வேணால் இது காப்பிரைட் சாங்காக வச்சு பார்ப்போம். கேட்குதா? கேட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படி பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் இது பண்ண முடியும். அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோலாம் நல்லா போட ட்ரை பண்ணுறோம்.